ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog தான் பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான். ஸோ ஒரு புது ஐட்டம் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதுதான் அந்த ஐட்டம். அதாவது சாக்சன் ரைஸ் குக்கர்னு சொல்லுவாங்க. சாக்சன்கிற கம்பெனியோடது. இது வந்து மேக்ஸிமம் அலுமினியத்தில் இங்கே கேரளாவில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 15 hours நம்மளோட ஃபுட்டை வந்து இந்த சூடாகவே வச்சுருக்கோம். நம்ம சாதா ஹாட் பேக்கு, கேஸ்ரோல்ஸ் இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு 5 to 6 hours மேக்ஸிமம், இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் சூடாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இது அப்படி இல்லை, 15 மணி நேரம் உங்களை வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து நல்லா சூடாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம திறந்துடலாம் இதை. இந்த மூடியை திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருக்குது பாருங்கள். இது வந்து ரைஸ் குக்கர் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம இதோடவே வருது இந்த மாதிரி சோறு வைக்கிற, நம்ம சாதம் வைக்கிற பாத்திரம். நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நல்ல சூடாக இருக்குது, கை கூட தொட முடியல, நல்ல கொதிக்கிற சூடாக இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே உள்ள ரைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ரைஸை வந்து நம்ம விறகடுப்பில் வச்சா 2-3 மணி நேரம் ஆகும். கேஸ் ஸ்டவ்வில் வச்சாவும் 2-2.5 மணி நேரம் ஆகும். கேஸ் வந்து ரொம்ப போகும். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டே கொதிக்க வச்சு அந்த சூட்டோடு இந்த ஹாட் பேக்கில் இறக்கி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து இது வெந்துடும். ஸோ நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு தடவை இதை கொதிக்க வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சா போதும். பாருங்கள், நான் நைட்டு ஒரு 8 மணிக்கு எடுத்து வச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ டைம் வந்து மார்னிங் 8:30. அப்படியும் பாருங்கள், இதில் ஆவி வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதம் வந்து ஹாஃப் குக் ஆயிரும். ஸோ நம்ம இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு நம்ம வேக வச்சு வடிச்சிடலாம் சீக்கிரமாக. ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது அந்த ரைஸ் குக்கர். ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இட்லி ஒரு ஸ்டவ்வில், சாதம் ஒரு ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். எப்போதுமே மேக்ஸிமம் அலுமினியம் குக்வேர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டீலாகவே யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம். அதாவது நீங்கள் இப்போவே போய் வாங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் உங்களோட கிச்சன். அதாவது இனிமேல் புதுசாக இந்த அலுமினிய பாத்திரம் வாங்காமல் இனிமேல் வாங்குறதுலாம் ஸ்டீல், கிளாஸு, இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக நம்ம அப்படி மாற்றிக்கலாம். நம்ம சாம்பாருக்கு எங்கிட்ட காய் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் காய் வந்து பறிச்சிட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெண்டைக்காய், கொஞ்சமாக அவரைக்காய் இருந்தது. ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு மிக்சட் அதிரடி சாம்பார் தான் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோம். நம்ம தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதாவது அதோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் நமக்கு மனசுக்கே. அதாவது எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் 4 பேர் தான், என்னோடய பொண்ணோடு சேர்த்து. ஸோ எங்களுக்கு ஒரு 2-3 வெண்டைக்காய், 2-3 அவரைக்காய் இருந்தால் அதுவே தாராளம் போதும் சாம்பாருக்கு. ஸோ பாருங்கள், அவரைக்காய் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. இது வந்து செடி அவரை, கொடி அவரை கிடையாது. இது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக 3 அவரைக்காய், 2 வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து திடீர் சாம்பார், அவசர சாம்பார், எப்படி வேணால் சொல்லலாம். வீட்டில் காயும் இல்லை, திடீர்னு நம்ம சாம்பார் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். குட்டி உருளைக்கிழங்கு தான் இருந்தது. ஸோ ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ
நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டோம், தக்காளியை தவிர. தக்காளி லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டவ்வில் குக்கரை வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா பேருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதில் வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்க வேண்டாம், நம்ம வந்து திடீர் சாம்பார் வைக்கிறோம். ஸோ அதனால் இப்போ காய்கறியெலாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அவரைக்காய் ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது, ஸோ அதையும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு பருப்பையும் இதிலே போட்டுடலாம். நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு. சும்மா பேருக்கு நம்ம வதக்கியிருக்கோம், அவ்வளோதான். ஃபுல்லாலாம் வதங்கலை. இப்போ இதிலே இப்போது நம்ம வந்து கழுகி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, துவரப்பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். துவரப்பருப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்போதுமே பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி தான் நம்ம வேக வைப்போம் இல்லையா. ஸோ அந்த அளவு எண்ணெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணி காய் வந்து சும்மா ஒரு வதக்கு, லைட்டாக பேருக்கு வதக்குனா போதும். இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், வதக்காமலே போட்டுக்கலாம். ஸோ இதை மூடி வச்சு நம்ம 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ குக்கர் நம்ம விசில் போட்டு வச்சாச்சு. அது வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சு. சூடாக ஆவி பறக்கிற குண்டு குண்டு சாஃப்ட் இட்லி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இட்லி ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ இது ஈஸியாக நம்ம வீட்டிலே, கிரைண்டர் இல்லைனா கூட மிக்சியில் கூட அரைச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு கேஸ்ட்ரோலுக்கு மாற்றிட்டு நம்ம அடுத்த சாம்பார் ஒரு விசில் வந்துருச்சு, அடுத்த விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம், வெந்துருச்சு பாருங்கள். பருப்பும் காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா மசிது பருப்பு. ஸோ அவ்வளோதான். அப்புறம் நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிற அளவுக்கு போதும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிடுச்சு. வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுன்ற சொல்கிறேன். இப்போ நம்ம சாம்பார் பொடி இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம், அப்போ தான் இந்த பச்சை வாசனை இருக்காது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணியாச்சு. கரிஞ்சிடக்கூடாது, அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க காய்கறி பருப்பு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் நிறையா பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி கொஞ்சமாக வேணுமா நிறையா வேணுமா எந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி. இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
பெருங்காயத்தூள் நான் இதில் ஆட் பண்ணல, ஏன்னா சாம்பார் பொடியில் நிறைய பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு வேணும்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துடட்டும், அப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம புளி கரைச்சி எடுக்கிறதுக்குள்ளே இது கொதிச்சிரும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்துச்சுன்னா மல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இறக்கிடலாம். சாம்பார் பொடியில் உங்களுக்கு உரப்பு பத்தலைன்னா நீங்கள் காரத்தூளும், அதாவது மிளகா பொடியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து ஒரு தடவை அப்படி லேசாக வதக்கிட்டிங்கன்னா, அந்த வறுத்துட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை இருக்காது. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து வைன் வந்து ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது லாஸ்ட்டு வைன். கிளாஸ் ஜாரில் போட்டு துணி கட்டி இந்த மாதிரி மூடி இருட்டான இடத்துல, அதாவது சூரிய வெளிச்சம் போகாத இடத்துல வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை அரிச்சு எடுத்துடலாம், அதாவது வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஃப்ரூட் ஃபில்டர் இருக்குது பாருங்கள், ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம்ல, அந்த ஃபில்டரை வச்சு முதல்ல வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல நைஸாக உள்ள வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம். திறக்கும் போதே வாசம் நல்ல கமகமன்னு இருக்குது. இதை அப்படி நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது லாஸ்ட்டு வைன், எல்லாம் தீந்துருச்சு கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எல்லாமே. ஸோ நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு தடவை வடிகட்டிட்டோம், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம நிறைய தடவை வடிகட்டும் போது தான் அந்த மேலே உள்ள வைன் வந்து தெளிவாக வரும். அங்கே அடுத்த தடவை வடிகட்டி எடுத்துடலாம். நம்மளோட வைன் வந்து சர்வ் பண்ணுறதுக்காக நான் சின்ன வைன் கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பரான வைனும் ரெடி. இது நான் ஆல்கஹாலிக் வைன். ஸோ குட்டி பசங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சமாக நல்லா டைஜஷன் இருக்கும், நல்லா பசி எடுக்கும், சாப்பிடுவாங்க. ஸோ அந்த vlog பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் இஸ் கீர்த்தி. பாய்.